Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம யாஸ் ரெசிபீஸ் சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் உள்ள பிஸ்கெட்டை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த கேக் ரெசிபிக்கு மில்க் பிக்கிஸ் பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மேரிகோல்டு கூட சேர்க்கலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மில்க் பிக்கிஸ் இருந்துச்சு, ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பேக்கெட்குள்ளே 12 பிஸ்கெட் இருக்குது. இது 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பிஸ்கெட்டை உடைச்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்செடுத்த பிஸ்கெட் பவுடர்களை சீவில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் மட்டும். பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் பால் எடுத்துருக்கேன். காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சு உடனே சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ பேட்டர் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு பேக்கிங் டின்னில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பட்டர் இல்லை கீ வச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் டின்னை வச்சிடலாம். இது ஒரு லோ ஃப்ளேம்லேயே 45 மினிட்ஸ் விட்டுடலாம். மேலே ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா பாயில் ஆகிருக்கு எல்லாமே. இந்த மாதிரி டூத் பிக் போட்டு பாருங்கள். உள்ளே எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்திருக்கு. 45 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் கட் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது டீ டைம் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்லாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.